வணக்கம் மக்களே. எனக்கு ஒரு லைக்கும் பண்ண மாட்றீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்றீங்க, பார்க்கவும் மாட்றீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோலாம் போடுறேன். யாரும் பேம்பர்ஸ் பண்ணி விட மாட்றீங்க. இந்த வீடியோவாச்சு பார்த்து எனக்கு ஒரு லைக் போடுங்க. என் முயற்சியை கைவிடாம நான் வீடியோவை போடுறேன். இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா பாஸ்தா செஞ்ச பாஸ்தா. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு பாஸ்தா போடுறீங்களோ அந்த பாஸ்தாவை போட்டுக்கோங்க. நீங்க பாஸ்தா போட்ட அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அடுப்புல எடுத்து வச்சிருங்க. இது நல்லா வெந்து வந்த பிறகு நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு ஒரு 6-7 பூண்டை வந்து தோலை உரிச்சு நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதை நல்லா வதங்கினக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. அது நல்லா வதங்கி வந்த பிறகு உங்களுக்கு தேவையான தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு தக்காளி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு பீன்ஸையும் குடமிளகாவையும் வெங்காயம் எப்படி பொடிசா கட் பண்ணி போட்டிங்களோ அதேமாரி குடமிளகாவையும் பீன்ஸையும் நல்லா பொடிசா கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. இது வெந்து வர வரையும் இது நல்லா வெந்து வந்த பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பாஸ்தாலையும் உப்பு போட்டிருக்கோம். அதனால இதில் பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு மிளகாத்தூள் வாசனை போகிற வரையும் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸு, சோயா சாஸ் 3த்தையும் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்ச பாஸ்தாவை அதில் போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. சுவையான பாஸ்தா ரெடிப்பா. பாஸ்தாவை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோ பார்க்கறதுக்காக இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.